நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம் பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு நிலம் சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, பூரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு நிலம் சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல், பொய் பித்தலாட்டம், கெட்ட எண்ணங்கள், காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக
சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம், சுவாதி, அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டிற்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இளைய உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வழியில் ஒரு நிம்மதியற்ற சூழலே நிலவும். காடுகரை இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, ஆனால் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிக்கல் இருக்கும். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே தற்போது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே செல்கிறார். இந்த சனி பகவான் நாம் சகட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்ம ராசி வரை 3 ராசிகளை பின்னோக்கி கடப்பார். சனி வக்கர காலத்தில், சனி வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான இருக்கின்ற இடத்தை விட்டு அப்படி பின்னோக்கி செல்வது போல். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே கோச்சாரத்தில் சனி செல்வது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாத்தா சம்பாதித்த பணத்தை விட, உங்கள் தாத்தா சம்பாதித்த சொத்துக்களை விட, உங்கள் தாத்தா சம்பாதித்த பெயர், புகழ், மதிப்பு, மரியாதையை விட, உங்கள் தாத்தா அதாவது தான தர்மங்கள் செய்ததை விட விருச்சிக ராசி அன்பர்கள் 5வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது நீங்கள் கூடுதலாக செய்வீங்க, கூடுதலாக பணம் சம்பாதிப்பீங்க. இது கண்டிப்பாக உறுதியான பலன். விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்த 2 வருடத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு டபுள் மடங்காக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கலாம். உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் அதிகமாக பேசி மகிழலாம். கோயிலுக்கு இப்படி சுற்றுலா இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் சார்ந்து விருச்சிக ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு மேன்மையான பலன் நடக்கும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நல்லா பயிர் பண்ணலாம். கிழங்கு வகைகள், மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் பயிரிட்டிங்கன்னா அதிகமான மகசூல், நல்ல லாபங்கள் பெறலாம். 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 4வது வீட்டையும் இயக்குவார். பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இந்த மாதிரி விவசாயிகள் போடலாம். அதே மாதிரி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விருச்சிக ராசி என்பர்கள் பெரிய இயந்திரம், ஃபேக்ட்ரிகள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாதங்கள் நவம்ச கட்டத்தில் துலாம், கன்னி, சிம்மம் இந்த 3 ராசிகளை கடக்கும்போது கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேன்மையான பலனை சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் நெடுஞ்சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் விருச்சிக ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்.
இப்போ வந்து குழந்தை பெறக்கூடிய தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உடன் பிறந்தவர்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை உண்டு. அதே மாதிரி கூட்டாக சேர்ந்து தொழிலுக்கோ வேலைக்கோ முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. சனி பகவான் வக்கரகதியிலிருந்து 7வது வீட்டை பார்வை செய்யும்போது கூட்டாளிகள் நண்பர்கள் வழியில் உதவிகள் கூட்டு தொழில் வந்து மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். 7வது வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை, திருமணம் நடக்கலை, வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு திருமணம் காலம் கடந்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் தீரும், அந்நியோன்யம் மேம்படும். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். 11வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது அவர் வந்து வக்கரகதியில் 4வது வீட்டை இயக்கும் போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, படித்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா படிப்பில் பாஸ் பண்ணலாம். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் அவர் வந்து 10ஆம் பார்வையால் விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டை பார்வை செய்கிறார். குடும்பம், பொருளாதார நிலை, பணப்பற்றாக்குறை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்கும். அதே மாதிரி வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதலாக எதிர்பார்க்காத அதிக பண வரத்து உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம், மனக்குறை நீங்கி மன நிம்மதி, மன சந்தோஷம் எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சனி வக்கர காலம் விருச்சிக ராசிக்கு மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.